சிவன் ஆலயத்திலே இருந்து முருகப்பெருமானுடைய திவ்யமான கந்தன் கருணையால இன்றைக்கு வடக்கு வாசல் திறந்தது. ஆடி கார்த்திகை நன்னாள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப எவ்வளவு காலத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் பாருங்க? மூட்டை இல்லாமல் எடுத்து வரணும். வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்கமாட்டா ஜாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோயிலில் நிற்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னா ஆடி கார்த்திகை நன்னாள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நல்லூர் ஆலய பின்வீதி, அதாவது கோயில் வீதியில் அமைந்துள்ள வடக்கு வாசல் தோரண வாயிலானது இன்றைய நாளில் திறந்து வைக்கப்பட காத்திருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் சட்டநாதர் சிவன் கோயிலேருந்து தயாராகி நெல்பட்டம் எல்லாமே மாட்டு வண்டியூடாக எடுத்து வரப்பட்டு வார வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலய சூழலில் அமைந்துள்ள மக்கள் வந்து தங்களுடைய வீட்டுக்கு முன்னாலே நிலடம் வைப்பினோம். நிலடம் வச்சு நெல்மணி எல்லாமே இந்த பெட்டகத்தில் கொடுப்பினோம். அப்படி பார்த்தீங்கன்னா சிறப்பாக இந்த வடக்கு வாசல் தோரண வாயிலானது இன்றைய நாளில் திறந்து வைக்கப்பட காத்திருக்கு. இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோ எப்போது வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். மாடுகள் வந்து தேரா இருக்கு பாருங்க. எல்லாருமே வந்து நெல்லை கொடுத்து போறதா இருக்காங்க.
இப்போ நல்லூர் சட்டநாத சிவங்கள்லேருந்து நல்லூரான வடக்கு வாசல் கலைகள் புறப்படுவதற்கான முன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரை தூக்கி எடுத்தவனும் மானசோரை வானம் போகிறாங்க. பக்தர்களுக்கு கால் கூடாதுன்னா அப்படியே வீதியில் தண்ணி அடித்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தமிழ் நாசரம் மூலங்க அப்படியே வடக்கு வாசலுக்கான நெல்மணிகள் வந்து மாட்டு வண்டியில் அழகாக எடுத்து வரதை பார்க்க முடியுங்க. நெல் வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து மண்டபம் வச்சு நெல்களை வந்து பக்தர்கள் வழங்குவாங்க. பாருங்க வழங்குறாங்க. வீட்டு வாசலில் நெல்மணிகள் வச்சு அப்படியே அந்த பொட்டகத்தில் போட்டு அந்த வடக்கு வாசலுக்கு எடுத்து சொல்ல அப்படியா இருக்கு. அப்படியே நெல்மணிகள் கொடுத்து போட்டு கும்பு தண்ணியை ஊற்றி தேங்காய் அடித்து தொடர்ந்து அந்த வண்டிகளில் நெல்மணிகள் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலையுமே பார்த்தீங்கன்னா நெல்மணிகளை வைத்து அந்த வர்ற வண்டியில் கொடுக்க தாங்களே வந்து இந்த நெல்மணிகளை அந்த வண்டியில் அடிக்கணும். அப்படி அநேகமாக எல்லா வீட்லையுமே இப்படி வந்து நெல்மணிகளை அந்த பெட்டத்தில் இட்டு வடக்கு வாசலுக்கான பிறப்போட இன்றைக்கு நடக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க, அதாவது தாவில் நாசம் முழங்க அப்படியே இந்த நெல்மணிகள் எடுத்து வர்ற பாருங்க. அப்படியே நெல் மூட்டையில் அமர்த்து வரலாம்.
பாருங்க அந்த நெல்லுப்பட்டமானது இப்போ குண்டலடி ஞான வைரவர் ஆலயத்தை நோக்கி வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இடம்லாம் முன்னெல்லாம் வச்சு நெல் மணிகளை இதில் வச்சுக்கணும். அப்படி பெட்டி கடை சொல்லி எல்லாருமே இதில் வாசலில் இருந்து காற்று வந்து வர்ற நெல் பிட்டத்தில் தங்க நெல் மணிகளை பாருங்க. அந்த வேல்முருகன் கோயிலையும் வந்து ரொம்ப நெல்லில் வச்சு இதில் வார பட்டத்தில் குடிக்கணும். காலாஞ்சி கொடுக்குற நிலையும் போதும் இங்கே வந்து வழிபட்டு போகிறது வளமை. ஒரு வீடு விடாமல் எல்லா வீட்லையும் மற்ற வந்துட்டு தன்னுடைய நெல் மனைகளை இந்த கூட்டத்தில் போடுவதாக இருக்காங்க. பார்த்தீங்களா நெல்மணி பெட்டமான இப்பொழுது கோவில் வீதியை நோக்கி வந்தது. இப்போ கோவில் வீதியூடாக வந்துருக்கு நெல்பெட்டத்தை இந்த மழை.
நேரம் சரியாக 11:59 பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு இந்த கோபுர வாசலானது திறந்திருக்கப்பட போகுது. இந்த நல்லூர் வடக்கு வாசல் அலங்கார வளைவுடாக முதன்முறையாக 6 வருஷங்களை காண்றீங்க. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே இன்றைய தினம் ஆடி மாதத்திலே வருகின்ற ஆடி கிருத்திகை ஆடி கார்த்திகை நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே இந்த கார்த்திகை என்று சொன்னாலே பல முக்கியமான வைபவங்கள் நிகழ்வுகள் நடைபெறுவது யாவரும் அறிந்தது. அந்த வகையிலே தான் இன்று 2026ஆம் ஆண்டிலே இந்த பராபர வருஷத்திலே ஆடி மாதத்தினுடைய கார்த்திகை இந்த கார்த்திகை தினத்திலே காங்கேசன்துறை வீதியிலே அமைந்திருக்கின்ற நல்லூர் சட்டநாதர் ஆலயத்திலே இருந்து சிவன் ஆலயத்திலே இருந்து முருகப்பெருமானுடைய திவ்யமான சந்நிதியினுடைய முருகாலயத்தினுடைய முருக கோட்டத்தினுடைய வேர்க்கோட்டத்தினுடைய உலக வேர்க்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய இந்த வடக்கு தோரண வாசல் வளைவு தேவேந்திர முகூர்த்தத்திலே திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த திறக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு சிறப்பு, உலகம் முழுவதும் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு அந்த தோரண வடக்கு திசையிலே அமைக்கப்பட்ட கந்தபுராண கலாச்சாரத்தினுடைய விழுமியம் சார்ந்த வளைவு, அந்த வளைவுக்குள்ளாலே அழகான வெள்ளை நிறமான 2 எருதுகள், நீளமான உயர்ந்த கொம்புகளோடு கூடிய 2 எருதுகள் அந்த வளைவினூடாக நெல்லு பெட்டகத்தை சுமந்து வந்த காட்சி. இந்த நெல்லு பெட்டகத்துக்கு ஒரு அழகான வரலாறு இருக்கிறது. மரபன் புலவு வயல்களிலே புதிரெடுத்து அந்த நெல்லை இந்த பெட்டகத்திலே தான் நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு எடுத்து வருவார்கள் தொண்டர்கள். அந்த பெட்டகத்திலே தான் இன்றைக்கு நெல்மணிகளை நிரப்பி இந்த தோரண வாசல் வடக்கு திசையிலே அமைந்த வளைவினூடாக இந்த எருதுகள் சுமந்து வந்த காட்சி. அந்த எருது மாடுகள் இன்னும் வண்டில் இருந்து பிரியவில்லை. வேப்ப மரத்துக்கு கீழே, அது திருப்பி காட்டுங்க, வேப்ப மரத்துக்கு கீழே அந்த மாடுகள் நிற்கிறது, அந்த கொம்புகளோடு நிற்கிறது. அந்த மாடுகளினுடைய அழகை பாருங்கள், அந்த கண்களினுடைய அழகு, ஏரிகளினுடைய அழகு, அந்த மாட்டுக்கு அந்த முதுகுப்புறத்திலே சுமத்தப்பட்ட அணிவிக்கப்பட்ட பட்டாளை, என்ன பேரழகு அப்பப்பா! நல்லூர் என்றால் இந்த தமிழை வர்ணிக்க முடியாது. ஆகவே அந்த வகையிலே தான் இந்த அழகான திவ்யமான தரிசனம் நடைபெற்றது. உலக அரங்குகளிலே உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த யூடியூப் தளங்களிலே, இந்த இணையதளங்களிலே இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த கோயில் வீதி, சட்டநாதர் கோவில் வீதி, இளங்கலைஞர் மன்ற வீதியை கடந்து கோயில் வீதிக்கு இந்த ஊர்தி வந்த பொழுதோ அந்த நந்தி கொடிகள் பட்டொளி வீசி பறந்தது. 2 மருங்கிலும் தோரணங்கள், மாவிலைகள் காட்சி அளித்தது. இதைவிட நீங்கள் முருகப்பெருமானை நம்பிக்கை உடையவர்கள் என்றபடியால் அந்த வளைவு திறக்கிற பொழுதோ உண்மையிலே எரித்த வெயில் நின்று விட்டது. நம்புகிறீர்களோ தெரியாது தம்பி, என்ன மாதிரி நீ இணையதளத்தில் அனுப்புகிறாயோ தெரிய, வெயிலை காட்ட முடியாது, வெயில் நின்று விட்டது. ஆகவே குளிர்மையான ஒரு சூழல், எல்லாரும் தலையசைத்தார்களப்பா. தென்றல் காற்று அவர்களுடைய மேனியை தழுவிச்சு வளைவு நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டது. என்ன அற்புதம்! நிறைவுக்கோர் நிலையமாக வளைவு திறக்கப்பட்டது. நெடுமறை பொருளையாக வளைவு இன்னும் அந்த மாடுகள் சம்மதிக்கவில்லை. இந்த வண்டில் இருந்து எங்களை நீக்கக்கூடாது என்று சொல்லி மாடுகள் இப்பொழுது அடம் பிடித்து நிற்கிறது. ஏன்? இந்த பெட்டகத்தை சுமந்து வந்த வண்டில் தானே
சைவத்தமிழர்களுடைய முதலாவது ஊர்தி இந்த திருக்கை வண்டில் என்று சொன்னால் மிகையாகாது. இத்தகு வண்டியிலே இன்றைக்கு நெல்லு பொட்டலம் இந்த பெட்டகத்திலே சுமந்து வந்த காட்சி எதிர்வரும் 17/8/2026 நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய மகோற்சவ பெருவிழா கொடியேற்றத்தோடு சரியாக 10 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஆகவே இதை அறிவிக்க தேவையில்லை, எல்லாரும் அறிந்து விட்டார்கள். ஆகவே என்றாலும் சம்பிரதாய பூர்வப்படி இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நிகழ்வு எப்படி நடந்தது? சூப்பரான மன திருப்தியாக இருந்தது. கந்தன் கருணையால் இன்றைக்கு வடக்கு வாசல் திறந்தது. மாட்டு வண்டியோட பவனி வந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. காண கொடுத்தது கேட்பதற்கு நன்றி. இந்த கண்டா காட்சியாக இருந்தது. முருகா சரணம், கண்டா சரணம். அண்ணா எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நாங்கள் கேரளாலேருந்து வந்திருக்கிறோம். ஊர் என்னமா இருக்குது? ஊர் இப்போ முந்தியோட நல்லா இருக்குது. எல்லாருக்கும் சந்தோஷம், பிள்ளைகளுக்கெல்லாம் சரியான சந்தோஷம். கேட்டு பாருங்க எல்லாரும் அப்படி இருக்கு ஊர். நல்லா இருக்கு. சத்தமா சொல்லுங்க. நல்லா இருக்கு எல்லாருக்கும். ரொம்ப நம்பர். எவ்வளவு காலத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் பாருங்க? இதே வந்து 33 வருஷத்துக்கு அப்புறம் வராங்க. எப்படி யாழ்ப்பாணம் இப்ப? அவங்க எல்லாம் கேடாலே பிறந்தாங்க. எல்லாரும் அதுக்கு சரியா பிடிச்சு கொண்டது. நாங்களே விழாரம் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி எங்க கேள்வி கேட்டாங்க. இந்த வசதி காரணமால சில விஷயங்கள் படிப்பு காரணமால வந்து போயிடாம இருக்குது. நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த முறை போய் அவைக்கு கொடுத்தோம். நான் 3 மாதம் வந்தேன். நான் வந்து முருகனோட எல்லாம் இருந்து எல்லா இடம் போய் பார்த்துட்டு இந்த முறை எல்லா இடமும் கூட்டிட்டு போகிறேன். சரி, நன்றி சந்தோஷம்.